என்னடி, காலையில நல்லாதானே போனா, இப்போ ரயில் இன்ஜினுக்கு கரியள்ளி போட்ட மாதிரி வந்திருக்க. பாட்டி உனக்கு குசும்புதான். பாட்டி, அடிக்கிற வெயிலுக்கு நான் வீடு வரைக்கும் முழுசா வந்துட்டேன்னு சந்தோஷப்படு. ஆனா பாரு பாட்டி, முகம் எப்படி கருப்பாயிடுச்சு. இந்த வெயிலுக்கு சனுஃப் கூட பத்தவே மாட்டேங்குது. இப்ப இந்த டேன் போக என்ன பண்றதுன்னு சொல்லுங்க பாட்டி. அட, அதுக்காக கவலைப்படாடி. சன்டான் போக பாட்டிக்கிட்டு ஒரு சூப்பர் டிப் இருக்கு. நானும் சொல்ல போற இந்த பொடியை செஞ்சு டப்பாவுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையானப்போ எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஒரு கடாயில 2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு லைட் பிரவுன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், கடலமாவு 1 ஸ்பூன், கொஞ்சம் ஹனி, தேவையான அளவு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்க முகத்துல அப்ளை பண்ணிக்கிட்டு வாங்க. எப்படிப்பட்ட சண்டானா இருந்தாலும் சரியாயிடும். வாரத்துக்கு 3 நாள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா முகத்திலேயே நல்ல வித்தியாசத்தை பார்ப்பீங்க. பாட்டி ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணதுக்கே நல்ல சான்ஸ் தெரியுதே பாட்டி. ஆமாமா, வெயில போயிட்டு வந்ததும் இந்த மாதிரி செஞ்சுக்கோ. தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டா முகத்துல சண்டன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய உதவும். வெயில்ல போறப்ப மட்டும் சன்ஸ்கிரீன் போட மறந்துடாதீங்கம்மா. பாட்டி, இந்த ஃபேஸ் மாஸ்க் வீக்கெண்ட்ல போட்டுக்கிறேன். காலேஜ்ல இருந்து வந்ததும் சீக்கிரமா பண்ணிக்கிற மாதிரி ஈஸியா ஒரு குவிக் ரெமெடி ஏதாவது இருக்கா பாட்டி? ஓ, இருக்குமா, சீக்கிரமா பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் ஹனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முகத்துல லேசா அப்ளை பண்ணிக்கோ. ட்ரை ஆனதும் வாஷ் பண்ணிட்டு நல்லா மாய்ச்சரைசர் போட்டுக்கோ. கடலை மாவு ஃபேஸ் மாஸ்க் இல்ல வேற எந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டாலும் அதுக்கப்புறம் நல்ல மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுங்க. அலோவேரா ஜெல் போடுங்க. அலோவேரா ஜெல்னா ஃபிளாக்ஸீட் ஜெல் அப்ளை பண்ணிக்கலாம். இது சருமத்துக்கு ஈரப்பதம் கொடுக்க உதவும், முகம் ட்ரை ஆகாம இருக்கும் உதவும்.